ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் சார்ஜிங் கேபிள் ப்ராப்ளம் வந்து எப்படி மாற்றன்னு சொன்னோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் வந்து சார்ஜிங் ஏர்லன்னு வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் நல்லா இன்செர்ட் ஆக மாட்டேங்குது, உள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் ஆக மாட்டேங்குது, சார்ஜ் ஏறல. பொதுவாக அந்த சி டைப்பு சார்ஜிங் பின் வரது மட்டும் எப்போவுமே வந்து சார்ஜிங் கனெக்ட் வந்து போகாது, ஃபால்ட் வராது. சரிங்களா? நம்ம க்ளீன் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து 70% வந்து சார்ஜிங் ரெடி ஆயிரும். நம்ம ஐபி லிக்யூடு பிசிபி கிளீனர் லைட்டை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பின்னூசியோ இல்லை இந்த மாதிரி ஒரு டியூசர் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு பிளைட் இருக்கும், பிளாஸ்டிக் பிளைட்டுக்கு மேலே கிளி லைட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டஸ்ட்டு, குப்பை, மண் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. ஒரு தடவை ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜிங் போட்டாலே சார்ஜிங் வந்து ரெடி ஆயிரும். மேக்ஸிமம் 70% க்ளீன் பண்ணாலே ரெடி ஆயிரும். பார்த்து க்ளீன் பண்ணுங்க, உள்ளே இருக்கிற பின் உடச்சிடக்கூடாது. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப்